ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ராஜஸ்தான் மக்களின் எதிர்பார்ப்பை பிஜேபி அரசு பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மீன் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அடுத்த 5 தினங்களுக்கு காலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், சதீஷ்குமார் மற்றும் உன்னட்டி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் முதலமைச்சராக திரு பஜன்லால் சர்மா இன்று பதவியேற்றார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கல்நாத் மிஸ்ரா அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். திருமதி தியா குமாரி மற்றும் திரு பிரேம்சந்த் பைர்பா துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ராஜஸ்தானில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு அம்மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் கூறியுள்ளார். சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரத்தை எழுப்பியதோடு 13 உறுப்பினர்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இரு அவைகளின் நடவடிக்கைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாகல் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு தொடர்பான இந்த பிரச்சினையை மத்திய அரசு சாதாரணமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக காங்கிரஸ் குறை கூறியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான சுகாதார திட்டத்தின் கீழ் 344 நலவாழ்வு மையங்கள் செயல்பாட்டில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதிதாக 3 நல்வாழ்வு மையங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் இத்தகைய சுகாதார மையங்கள் மூலம் 44 லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைந்து வருவதாக கூறினார். இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ள நகரங்களின் எண்ணிக்கை 80ஆக அதிகரித்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நலவாழ்வு மையங்கள் திறக்கப்படுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவமனைகளுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் இந்தியா பின்பற்றிய நடைமுறைகள் உலகின் கவனத்தை ஈர்த்ததாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்த ஊக்கத்தின் காரணமாக உள்நாட்டிலேயே தடுப்பூசி வெற்றிகரமாக உற்பத்தி செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இவை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். உலக அளவில் தடுப்பூசி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஆசியான் இந்தியா சிறுதானிய திருவிழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். சிறுதானிய பயன்பாடு உடல் நலனை சீராக பராமரிக்க உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திருவிழா இன்றுடன் நிறைவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா, கடந்த நிதியாண்டில் மீன் உற்பத்தி 131 லட்சம் டன்னாக இருந்ததாக கூறினார். வருடத்திற்கு சராசரியாக 7.94% அளவிற்கு மீன் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. கவனமாக இருப்போம், மழைக்கால நோய்களை தடுப்போம். பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
காசி தமிழ்ச் சங்கமத்தின் 2ஆம் கட்டத்தில் பங்கேற்பதற்கான முதல் குழுவினர் இன்று சென்னையில் இருந்து புறப்பட்டனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். முதலாவது குழுவில் 216 மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். 1400க்கும் மேற்பட்டோர் சென்னை, கோவை மற்றும் கன்னியாகுமரியில் இருந்து 2ஆம் கட்ட காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த யாத்திரை நடைபெற்று வருகிறது. விடுபட்டவர்களுக்கு அரசின் திட்டம் கிடைப்பது இந்த யாத்திரையின் மூலம் உறுதி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரையின் கீழ் வேளாண் பணிகளில் தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். செல்வராணி, நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற ஸ்கீம்ல இருந்து நாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பயிற்சியில ஆளில்லா கருவி மூலயமா நாங்க நிறைய பயனடைஞ்சிருக்கோம். அடுத்தது களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி இதெல்லாம் நிறைய எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மூலியமா பயன்படுத்தும் பொழுது இந்த வளர்ச்சியை கொடுத்ததை நம்மளுடைய மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் எளம்பலூர் கிராமம் மத்திய அரசு மூலியமா ட்ரோன் மூலியமா எங்களுக்கு பயிற்சி அளித்தாங்க. அதுக்கு ஆள் பற்றாக்குறை நேரத்தில் குறிப்பிட்ட டைம்ல மருந்து தெளிப்பா இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு டைமும் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். இந்த ட்ரோன் மூலியமா பயிற்சி அளிக்கும் பொழுது இந்த ட்ரோன் எங்களுக்கு உதவி அளிக்கிறது. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அடுத்த 5 தினங்களுக்கு காலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நாளையும் நாளை மறுநாளும் பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 16ஆம் தேதியன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், நாளை ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் மற்றும் சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கட்டாக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னட்டி ஹூடாவும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா, தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 13-11, 11-6 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் வேலெண்டா பிளஸ்கோவா இணையை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 136 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 428 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்கியது. 5 நாடுகளுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது. வேலன்சியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஸ்பெயின் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆடவர் பிரிவில் இந்தியா, ஸ்பெயின் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் 35 தங்கம், 37 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களுடன் ஹரியானா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மக்களின் எதிர்பார்ப்பை பிஜேபி அரசு பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மீன் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அடுத்த 5 தினங்களுக்கு காலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், சதீஷ்குமார் மற்றும் உன்னட்டி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.